பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் கூட கர்த்தரோடு கூட பேசுவதாக நாம் இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை நேரத்திற்காக நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதனைகிறோம். இப்போதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் பரிசுத்த மத்தியாவின் திருநாளாக ஆசரிக்கப்படுகிறது. மத்தியா என்ற பெயருக்கு the gift of God, தேவனுடைய பரிசு, தேவனுடைய கொடை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மத்தியா யூதாஸ் தன்னுடைய இடத்தில் ஸ்தானத்தை இழந்ததற்காக அவருக்கு பின்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து இந்த மத்தியாவினுடைய தேர்ந்தெடுப்பு, எவ்வாறு இந்த மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவரிடத்திலே காணப்பட்ட நற்குணங்கள், நற்காரியங்கள் என்னென்ன என்பதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மத்தியாவினுடைய வாழ்க்கையையும் அவருடைய ஊழியங்களையும் குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்ட இந்த அப்போஸ்தலர் ஊழியத்திலே தொடர்ந்து ஆண்டவருக்காக அவர் யூதேயா, எருசலேம் முழுவதும் அவருடைய பணிகளை சிறப்பாக செய்து கிறிஸ்துவுக்கு பின்பாக கிபி 80வது ஆண்டிலே இவர் கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறார் இந்த மத்தியா. ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மத்தியாவின் திருநாளாக ஆசரிக்கப்படுகிறது. இந்த 2 காலங்களிலே நாம் தீர்க்கதரிசிகளை குறித்து தியானித்து வருகிறோம் இல்லையா? மத்தியாவின் திருநாளாக இருப்பதனாலே இந்த மத்தியாவை குறித்து சில வார்த்தைகளை நாம் உங்களோடு பேசுகிறேன். நம்முடைய ரெகுலர் டிவோஷனில் நாம் தீர்க்கதரிசிகளை தியானித்து வருகிறோம். இந்த காலை பொழுதிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், சாமுவேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சாமுவேல் the prophet. சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. சாமுவேல் அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். ஆங்கில வேதாகமத்திலே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, trustworthy prophet. He was the trustworthy prophet. தேவனுடைய உண்மைக்கு பாத்திரவானாக, தேவனுடைய உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாமுவேல் அப்படிங்கிற பெயருக்கு தேவனிடத்திலே கேட்கவன் அல்லது தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டவன். ஷாமா அப்படின்னா ஹியர் என்ற அர்த்தம், கேட்கப்படுதல், கேட்டல். டு ஹியர், ஷாமா அப்படின்னா கேட்கப்படுதல், டு ஹியர். ஏன் என்றால் கடவுள் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டவன். God has heard அல்லது heard by God. ஏன்னா அண்ணாவுடைய ஜெபத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், நான் தேவனிடத்திலிருந்து இவனை கேட்டு பெற்றுக்கொண்டதால் இவன் பெயர் சாமுவேல். ஆகவே இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சிறுவயது முதலே தேவனுடைய ஆலயத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டவர், பொருத்தனையின் மூலமாக பெறப்பட்டவர். அந்த பொருத்தனை நிறைவேற்ற அண்ணால் தேவனுடைய ஆலயத்திலே இந்த சாமுவேலை விடுகிறார். அங்கே தேவனுடைய ஆலயத்திலே ஏலியினுடைய கண்காணிப்பிலே இந்த சாமுவேல் வளர்ந்து வருகிறது நாம் பார்க்கிறோம் இல்லையா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சாமுவேல் என்னும் பிள்ளையானால்
பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். ஒரு நாளில் ஆண்டவருடைய சத்தம் இந்த சாமுவேலை கேட்கப்படுகிறது. சாமுவேலே, சாமுவேலே, ஏன் இடத்தில் போய் விசாரிக்கிறார், அழைத்துக்கிறோம், என்னை கூப்பிடுகிறோம். ஆக 3 முறை அதே சத்தங்கள் கேட்கப்படுகின்ற போது ஏலி அதை உணர்ந்து கொண்டு, இனிமே உனக்கு இந்த சத்தம் கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இவர் சொல்கிறார், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி மறுமொழி சொல்ல தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய வார்த்தையை இங்கே சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்டதை பாருங்கள். இது சாமுவேலுக்கு பொதுவாக சொல்லப்படுகிற காரியங்கள் ஒன்று, இவர் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட குழந்தை, the child whom God heard என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட தீர்க்கதரிசி, the prophet who heard God. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு உரைத்த ஒரு தீர்க்கதரிசி. மூன்றாவது, இந்த சாமுவேலை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மீடியேட்டராக தேவனுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற ஒரு மீடியேட்டராக காணப்படுகிறார். The mediator who teaches Israel to hear God. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்தில் நடத்துகின்ற ஒரு மீடியேட்டராக, இரண்டு பேருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு இடை பாலமாக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அண்ணா ஜெபித்தார், கர்த்தர் கேட்டார், சாமுவேல் கொடுக்கப்பட்டார். இங்கே பேசுவது யார்? அண்ணா கேட்டது, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், சாமுவேல் கொடுக்கப்பட்டார். இன்னொரு புறத்தில் பார்த்தோம்னா கர்த்தர் பேசினார், God spoke. கர்த்தர் பேசினார், சாமுவேல் கேட்டார், ஆனால் ஜனங்கள் மறுதலித்தார்கள். இஸ்ரவேல் அவருடைய வாழ்க்கை மறுதலிக்கப்பட்டது, அல்லது அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தேவனுக்கு நேராக திருப்பிக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களிலே நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், நாம் தேவனிடத்திலே கேட்க அழைக்கப்படுகிறோம். நிறைய நேரம் நாம தான் பேசிட்டே இருக்கிறோம். அவர் என்னிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய காரியங்களிலே ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை அவர் பேச நாம கேட்க வேண்டும். அதுதான் இன்றைய தியானத்தினுடைய அடிப்படையான ஒரு பொருள். எனக்கு இந்த காரியங்களை செய்யும், இந்த நன்மைகளை செய்யும், இவருடைய 2 காரியங்களிலே அநேக பொருத்தனைகளோடு நாம் உபவாசத்திலிருந்து பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனையை கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கின்ற ஜெபமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே நாம் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்ற முதல் அழைப்பு டிவைன் காலிங். ஆண்டவர் தம்முடைய தெய்வீக பணிக்காக அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவை அழைத்தவர் எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் எரேமியாவுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேயுடைய அழைப்பை பார்க்கிறோம். இங்கே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் சாமுவேலுடைய அழைப்பை பார்க்கிறோம். தெய்வீக அழைப்பை பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார். இவருடைய ஊழியத்தினுடைய பணிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்கின்ற இந்த காரியம் விளங்குகிறது. இந்த நாளிலிருந்து பெயர்செபா முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அடங்கும். இந்திய தேசத்தை சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், அதே போலதான் தான் முதல் பெயர்செபா என்று பாடப்பட்டார். கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது 250 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய டிஸ்டன்ஸ், அதனுடைய அந்த சுற்றளவு 250 கிலோமீட்டர். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்கின்ற காரியம் விளங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை, அவருடைய
அங்கே அபிஷேகம் பண்ணப்படுவது இவெல்லாம் நமக்கு தெரியும். நாம் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறோம். இது சாமுவேல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? இதிலிருந்து காரியங்களே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, முதல் காரியம் sensitive to God's voice. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னதுதான், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிற காரியம் courage to speak God's truth. ஏலியுடைய குடும்பத்தாருக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக உரைக்கப்படுகிறது. நாம் அதைத்தான் நிர்வாகித்திருந்ததாக வாசிக்கிறோம். ஏலியுடைய குடும்பத்திற்கு சம்பவிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சாமுவேல் மூலமாக உரைக்கின்ற போது அதை தைரியமாக உரைத்துவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கரேஜ், அந்த தைரியம் நமக்குள்ளே வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். The true prophet do not compromise the truth என்று சொல்வார்கள். உண்மையான தீர்க்கதரிசி அந்த சத்தியத்திலே அவர்கள் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள். பொய்யான காரியத்திற்கு அவர்கள் ஒரு காலம் துணை செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த லெந்து காலத்தில் நம்மை நாமே பரிசோதித்து பார்த்தோம்னா சத்தியத்திற்காக நிலைத்திருக்கிறீர்கள் அல்லது தீமைக்கு அல்லது அழிவுக்கு அல்லது பொய்யான காரியங்களுக்கு துணை நிற்கிறீர்கள் யோசிக்கிறார்கள். சத்தியத்திற்காக நாம் துணிந்து நிற்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, இந்த சாமுவேல் நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபத்திலே, நம்முடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முழு தேசத்திற்காக மன்றாடக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு நமக்கு 12 மணி நேரம் ஜெபம் கொடுக்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் திறப்பிலே மன்றாட அழைக்கப்படுகிறோம். 1 மணி நேரமாவது காலை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நமக்கு ஜெபம், இந்த சங்கீதத்தோட ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது 1 மணி நேரத்திலே நம்ம இணைக்கப்பட அழைக்கப்படுகிறோம். சாமுவேல் நம்முடைய ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று மன்றாடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சாமுவேல் தான் நியாயாதிபதியின் கட்டளையிலே கடைசி நபராக வருகிறார். இதை தொடர்ந்து ராஜாக்களுடைய காலங்கள் ஆரம்பமாகிறது. ஸோ ராஜாக்களுடைய காலங்களிலே அவர் முதலிடமாகவும் நியாயாதிபதிகளிலே அவர் கடைசி இடத்தையும் அவரை வருகிறார். எனக்கு பாருங்களே, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை தியானித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய அழைப்பு இல்லாம, அவருடைய தெரிந்தெடுப்பு இல்லாம நீங்கள் நாளை இடத்துல வந்து அமர்ந்திருக்க முடியாது. அவர் மேல ஒரு திட்டம் வைத்து, அவர் மேல ஒரு சித்தம் வைத்து அவர் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிமடுக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய சத்தத்தை கேட்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மகாபெரிய ஒரு சாக்கியம். இந்த சாமுவேல் கர்த்தராலே அழைக்கப்பட்டார். God called Samuel. தேவனாலே அழைக்கப்பட்ட சாமுவேல். God spoke through Samuel. ஆண்டவர் சாமுவேல் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். God fulfilled Samuel's words. ஆண்டவர் சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் தன்னுடைய எல்லா வார்த்தைகளையும் முந்தையாக தரையிலே விழுந்து போக இடமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக God answers Samuel's prayers. சாமுவேல் அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக God upheld Samuel's integrity. தேவன் சாமுவேலுடைய நேர்மையான தன்மையை, உண்மை தன்மையை அவர் ஆதரித்தார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படும் என்று சொன்னார். நாம் தேவனுக்காக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் நம்மை ஆதரிக்கிறார். அவர் நம்மோடு கூட என்றைக்கும் அவர் நிலைத்து இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கடைசியாக God used Samuel to shape the whole nation. முழு தேசத்தையும் தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதத்திலே வடிவமைக்கும்படியாக
அப்பொழுதுதான் அவர் பயன்படுத்த முடியும். அதுதான் இந்த சாமுவேலுடைய ஜெபத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். சொல்லும் அடியேன் ஆண்டவரே யூஸ் மீ, என்னை பயன்படுத்தும். நாம் எப்பொழுது அப்படி கேட்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்தலாம். எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு ஜெப வீரராக அல்லது மிகப்பெரிய ஒரு வல்லமையுள்ள பிரசங்கியாராக அல்லது இந்திய தேசத்திற்கு ஜனாதிபதியாக மாறினால் தேசத்தை மாற்ற வேண்டும், திரும்ப வேண்டும் என்று சொல்லி அல்ல. இருக்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நாம் வசிக்கிற பகுதிகளிலே நாம் இருக்கிறவர்களாகவே ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்கின்ற போது அவர் நம்மை பயன்படுத்த முடியும். இருக்கிற இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்தால் போதும் அவர் நம்மை ஒரு கலங்கரை விளக்காக மாற்ற முடியும், ஒரு கலங்கரை விளக்காக பயன்படுத்த முடியும். இருக்கிற இடத்துல ஆண்டவரை என்னை பயன்படுத்தும், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கின்ற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அழுதினமும் இருக்கட்டும். நான் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்வது, நீர் சொல்லுவார்கள் நான் கேட்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாள் ஒரு விசேஷ ஒரு நாளாக பார்க்கிறோம். மத்தியாவின் நாள். இந்த மத்தியாவுடைய காரியங்கள் ஆரம்பத்திலே சொல்றேன். யூதாஸ் காரியோத்து இழந்து போன அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு மத்தியா தேவைப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை, தம்முடைய திட்டத்தை அநேக ஊழியர்களுக்கு, அநேக விசுவாசிகளுக்கு கொடுத்து, ஒருவேளை யூதாஸ் காரியத்தை நிறைவேற்றும் போது என் பணியை செய்வான், எனக்கு உண்மையாக இருப்பான், எனக்கு என்னுடைய ஊழியத்தை செய்வான் என்று தெரிந்திருக்கிறார். அந்த இடத்தை இழந்து போன இடத்தை நிரப்புவதற்கு ஒரு ஆள் தேவை. There is one place vacancy, ஒரு இடம் vacant-ஆ இருக்கு. அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஆள் தேவை. இடத்தை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை நிரப்பப் போவது யார்? இது இருக்கிறதில்ல, அதில் யார் அந்த இடத்தை நிரப்பப் போகிறோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காமல் திறப்பிலே நிற்கத்தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை கேட்கிறேன், ஒருவனையும் காணோம். ஆண்டவரிடத்துல நம்ம மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறார். ஒருவேளை எல்லாருமே வாழ்க்கையை பார்க்கும் போது என்ன காரியத்திற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு யோசிப்பதை இருக்கும். ஜெனரலா யோசிப்போம். உட்கார்ந்து எல்லாரும் மனதிலே எப்படி இருக்கும்? ஒருவேளை இந்த அண்ணன் அவங்க குடும்பத்தின் காரியத்துக்காக ஜெயித்து வந்திருக்காங்க, இந்த அக்காவுக்கு நிறுவனத்துக்காக ஜெயித்து வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெயித்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? 40 நாளும் இதில் எந்த காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த ஒரு நன்மை வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறோமா? இதை நான் ஆண்டவருக்காக எதையாக செய்ய வேண்டும், நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். யோசிப்பார்கள். ஒருவேளை நம்மில் அநேகர் பலர் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆதரித்து நம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தருகிறார். இந்த தேசத்தை சீரமைக்க, இந்த தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர, சொல்லும் அடியே கேட்கிறேன் என்கிற தேவ மனிதர்கள் தேவனுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு அழைப்புகளை ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அதிலே யார் தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற தீர்க்கதரிசிகளாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற தேவனுடைய மனுஷியாக நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். யோசிப்பார்கள். ஒரு இடத்தை கேட்டாச்சு, அங்கே மத்தியா அந்த இடத்தை நிரப்பினார். இன்றைக்கு நிறைய இடம் வைக்கிறார்கள். அருள் மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அருள் மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதிலே யார் அந்த வேலையாட்கள்? உடனே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எங்கும் சென்று அவருடைய அன்பை அறிவிப்பதில் அல்ல, இருக்கிற இடத்துல நாம் மெழுகுவர்த்தியாக இருக்கணும் என்று சொன்னோம். இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்மை பயன்படுத்துவார். வில்லியம் கேரி என்கிற தேவ மனிதர் எப்போதும் சொல்லிக் ஒரு காரியம், அநேக முறை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும், தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும், தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும். Attempt great things for God, expect
expect great things from God. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய அர்ப்பணிப்போம். அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். God called Samuel. ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி 4 முறை அழைத்தார். 4வது முறை தான் அவர் சொல்கிறார், சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சொல்ல வரைக்கும் அவர் தீர்க்கதரிசி trustworthy prophet அப்படிங்கிற பெயரை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாக எழுந்து நிற்கக்கூடிய திருச்சபையானது ஒரு இடத்தில் மத்தியாவுக்கு சீக்கிரம் விழுந்தது. நம்மிலே யார் பேர்ல சீக்கிரம் விழக்கூடிய யோசித்து பார்ப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். யூஸ் மீ போலாம், என்னை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். இதிலிருந்து காலங்களில் என் சுய தேவைக்காக நான் ஒருவேளை இந்த 40 நாட்கள் வரவேற்று தீர்மானம் எடுத்திருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை டெடிகேட் பண்ணுவோம், மீண்டும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் தேசத்தில், என் திருச்சபையில், என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்ப்பு சொல்லியிருக்கிறார். ஒரு 3 நிமிடம் நம்ம சொல்லிக்கணும். நம்ம ஒப்புக் கொடுக்கிறவர்கள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை. ஒரு 10 பேர் போதும் அல்ல, ஒரு 100 பேர் போதும் அல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு தேவை. ஒவ்வொருவர் மேலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு மாபெரும் விளையாட்டு நோக்கத்தை வைத்திருக்கிறார். சொல்லும் அடியே கேட்கிறேன். அந்த ஒரு வார்த்தை இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு கிங் மேக்கராக சாமுவேலை உயர்த்தியது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மிக உயரிய பொறுப்புகளை நமக்கு தர விரும்புகிறார். நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு ஒரு மாபெரும் பொறுப்பை ஆண்டவர் தர விரும்புகிறார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன் அப்படிங்கிற அந்த மறுமொழியை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இவ்வளவு காலம் நாம ஜெபித்து ஆண்டவர் இதே இடத்தை அதே இடத்தை இவ்வளவு சொல்றதார், இவ்வளவு வேலைத்தார், வீடுதார், பிள்ளைக்கு திருமணத்தார், சுகத்தார், பலத்தார், இதெல்லாம் கேட்டது போதும். சொல்லுபடியே கேட்கிறேன். ஒப்புக் கொடுப்போமா? சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன்ப்பா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அவருடைய வார்த்தை முதலே காணப்பட்டது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை சவுலை பவுலாய் மாற்றியது. சவுலுக்கும் தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன் என்று சொல்லிதான் அர்த்தம். ஆண்டவரே, நீங்க பேசுகிறாங்க கேட்கணும். எங்களை ஒப்புக் கொடுக்கணும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கணும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனால அழைக்கப்பட்ட தேவன் பேசின சத்தத்தை கேட்டு தேவனுடைய சமூகத்திற்கு நேராக ஜனங்களுடைய இருதயங்களை திருப்பின சாமுவேலை குறித்து தியானித்தோம். நாங்களும் உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்த உண்மையுள்ள விசுவாசிக்கிறார். உம்முடைய உண்மையுள்ள பிள்ளைகளை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துகிறீர்கள். நீங்க எங்களை பயன்படுத்துகிறீர்கள். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர்கள். எங்களை பண்படுத்துகிறீர்கள். நீர் எங்களை பயன்படுத்துகிறீர்கள் சொல்லுகிறோம். உண்மையாக உள்ளது காலத்தில் யாருதான் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். யூஸ் மீ என்று சொல்லி யாரெல்லாம் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தில், இந்த திருச்சபையிலே, நாங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே, நாங்கள் வசிக்கிற பகுதிகளிலே பயன்படுத்துகிறார். எங்களை கொண்டு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் மாபெரும் எழுப்புதல் பணிகளிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை முற்றிலும் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி நாம் மாத்திரம் எங்களை கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.